நயனா நாகேந்திரன் வந்து கூட கருத்து இவங்கெல்லாம் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது அவருடைய அவரு நண்பர் நயனார் அவருடைய விருப்பத்தை சொல்றாரு. நான் வந்து எங்கள் தொண்டர்கள் நிர்வாகிகள் விருப்பத்தை தான் செயல்படுத்த முடியும். ஓபிஎஸ் கூட 23ஆம் தேதி கழகத்தை வந்து மாற்றணும். சரி, எப்படி பாக்குறீங்க? அவரு அறிவிப்பு வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இல்ல என்டிஏ கூட்டணியில வந்து எடப்பாடி பழனிசாமி இருந்தாருன்னா நான் பிஜேபியோட நான் கூட்டணி வந்து இருக்க மாட்டேன்னு தெளிவா சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இப்ப நடந்த செயற்குழு கூட்டத்துல வந்து அவர் பெரும்பான்மை வந்து அவங்களுக்கு எடப்பாடிக்கு தான் இது பண்ணிருக்காங்க. அமித்ஷா எந்த செயற்குழு இப்ப நடந்துச்சு, அவங்களுக்கு நடந்துச்சு ஏடிஎம்கே எடப்பாடி திமுக. சரி, அதுல இப்ப வந்து பெரும்பான்மை வந்து அவங்க அவர் தான் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவர்தாங்கிறத அவர் தன்னுடைய மெஜாரிட்டியா காட்டியிருக்காரு, பிஜேபி காட்டியிருக்காரு. அது பிஜேபிக்கு அவங்களுக்கு உள்ள பிரச்சனை. அது பிஜேபி அதை என்னன்னு பாக்கணும். நீ எங்களை இதுல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நான் திரும்பி திரும்பி சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து விட்டு எந்த ஒரு கூட்டணியும் ஆட்சி அமைக்க முடியாது. நாங்கள் இடம்பெற போகின்ற கூட்டணி தான் உறுதியாக வெற்றி அடையும். அதுதான் இன்றைக்கு கள நிலவரம். திமுக வீழ்த்துறது என்ன மாதிரி நாங்கள் இடம்பெற போகின்ற கூட்டணி தான் வெற்றி பெறும் நான் சொல்லிட்டேன். அதனால யாரை வீழ்த்து, அதுக்கு அவங்கள வீழ்த்துறதுக்கு இவங்களை வீழ்த்துறதுக்கு எதிரியை வீழ்த்த போறீங்களா இல்ல துரோகத்தை வீழ்த்த போறீங்களான்னு கேட்டா, நாங்கள் இடம்பெற போகின்ற கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று சொல்றதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா இன்னும் ஒரு 1.5 மாசத்துல புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன்.